Hello and welcome back to the channel guys. In this video, ஒரு budget fitness smartwatch unboxing and first impression பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன disclaimer. This video is not sponsored by Crossbeats. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற product Crossbeats ACE smartwatch. So Crossbeats வந்து primarily wireless earphones wireless earbuds கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. So 2 days 3 days முன்னாடி தான் அவங்களோட ஸ்மார்ட்வாட்ச் ரேஞ்சை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. So இதோட சேர்த்து இன்னும் ரெண்டு மாடல் இருக்கு. So இதுதான் டாப் எண்ட் மாடல் and இது வந்து right under 5000 rupees. இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸிங் என்னன்னு இந்த வீடியோட எண்டில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதோட ஃபார்ம் ஃபேக்டர், ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸிங் இது மூணுமே தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட மாடல் பேர் வந்து ACE. இந்த சைடில் வந்து Crossbeats-ஓட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு அவங்களோட டேக்லைன் வி ஆர் த ஃபியூச்சர். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அகைன் Crossbeats-ஓட பிராண்டிங். இந்த பக்கம் அவங்களோட அட்ரஸ், அவங்களோட இமெயில் அட்ரஸ். அண்ட் பாக்ஸோட பேக் சைடில் அவங்களோட எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ரிமோட் ஷட்டர் கண்ட்ரோல், மியூசிக் கண்ட்ரோல், நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ், 3D ஹோலோகிராம் ஸ்க்ரீன், ஹார்ட் ரேட் மானிட்டர், மல்டி ஸ்போர்ட் மோட்ஸ், பெடோமீட்டர், IP68. அதாவது நீங்கள் ஸ்விம்மிங் போகிறதுனா கூட இந்த வாட்சை கட்டிட்டு போகலாம். அண்ட் தென் 60 hours ஸ்டாண்ட் பை டைம் அண்ட் 15 hours ப்ளே டைம், விச் மீன்ஸ் 15 hours யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாட்ச் அப்படியே இருக்கும். அது இல்லாமல் உங்கள் வாட்ச் சார்ஜ் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 hours சார்ஜே போட தேவையில்லை. ஸோ பாக்ஸில் என்ன இருக்குன்னு இப்போ பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ஹலோ நமஸ்தேன்ற ஒரு டேக்லைன் இருக்குது. பின்னாடி வந்து வாரண்டி கார்டு. ஸோ இது வந்து 1 year வாரண்டி கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. அது இல்லாமல் இந்த ப்ராடக்ட், இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து DAFIT, த ஃபிட். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மேனுவலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் த மெயின் ப்ராடக்ட் ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் அதோட ஸ்ட்ராப். இதை இப்போதைக்கு ஓரமாக வச்சிடலாம். அண்ட் ஒரு ப்ரொப்ரைட்டரி வயர்லெஸ் சார்ஜர். இது நீங்கள் எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா USB-C USB-B டைப் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து அவங்க வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி போட்டிருக்காங்க. உள்ளே வந்து என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, எப்படி அதை யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ், டைமர், அலாரம், இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஓரம் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வாட்ச் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வாட்சோட டிசைன் வந்து ரொம்ப ஸ்லீக்காக தான் இருக்குது. டயலோட டிசைன் ரொம்ப ஸ்லீக்காக, ரொம்ப சின்ன மினிமமாக இருக்குது. பின்னாடி வந்து ஒரு கார்பன் சைட்லேயும் பின்னாடி வந்து ஒரு கார்பன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு கார்பன் கோட்டிங் மாதிரி இருக்குது. அழகாக ஒரு கார்பன் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. ஸ்ட்ராப் வந்து நல்ல குவாலிட்டி ஆகிற மாதிரி தான் இருக்குது. நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. வெயிட் அந்தளவுக்கு தெரியல. பின்னாடி வந்து அகெயின் ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் Crossbeats-ஓட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் பின். சைடில் வந்து ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது. இதுதான் வந்து ஹோம் பட்டன், பேக் பட்டன் எல்லாமே. வேறு பட்டனே கிடையாது இதில். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி பட்டன் ஓவர் ஹியர். திஸ் இஸ் த பேக் பட்டன் அண்ட் திஸ் இஸ் த ஹோம் பட்டன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே வாட்சோட ஃபேஸ் அண்ட் டைம், டேட் எல்லாமே தெரியுது. அது இல்லாமல் நீங்கள் எடுத்த உடனே லெஃப்டில் போனீங்கன்னா உங்கள் வெர்ஷன், உங்களோட கோடு, உங்கள் பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு காட்டும். ஸோ இந்த வாட்சில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் எடுத்த உடனே முதல்ல பிடிச்ச விஷயம் என்னன்னா இதோட ஃபேஸை வந்து என் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கலாம். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட்சோட ஸ்டைல்ஸ் கிட்டத்தட்ட 250 ஸ்டைல்ஸ் இருக்குது. அண்ட் இன்பில்ட்டாக நீங்கள் எப்பயுமே 5 ஸ்டைல்ஸை வந்து இதுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1.3 inch LCD ரவுண்ட் டிஸ்பிளே. டச் இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது. ஸ்டக் ஆகிற மாதிரி இல்லை, லேக் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ லெஃப்ட்டில் போனீங்கன்னா அதோட வெர்ஷன் அண்ட் பேட்டரி ஸ்டேட்டஸ். மேலே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு அது எல்லாமே காட்டுது. உங்களால் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லா நோட்டிஃபிகேஷன் படிக்க முடியும். பட் தென் ரிப்ளை பண்ண முடியாது. அண்ட் அகைன் ரைட் சைடில் போனீங்கன்னா ஷட்டர், டைமர், பிரைட்னஸ், ஸ்டைல்ஸ், ரீசெட் அண்ட் பவர் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இது வந்து உங்கள் பீடோமீட்டர். ஸோ எத்தனை ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு நடந்திருக்கீங்கன்றதை ஃபுல்லாக இது வந்து கவுண்ட் வச்சுக்கும். அதுக்கு அடுத்து கீழே போனீங்கன்னா ஸ்லீப். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குனீங்க, உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது எல்லாமே வந்து உங்களோட ஆப்பில் வந்து ஈஸியாக நோட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் மூணாவது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட். ஸோ உங்கள் கையில் கட்டினீங்கன்னா ஃபுல்லாக மெஷர் பண்ணிக்கிட்டே உங்கள் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்றதை ஆட்டோமேட்டிக்காக மெஷர் பண்ணி உங்கள் ஆப்க்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். அண்ட் நீங்களும் வந்து லெட்ஸே ஒரு ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஹார்ட் ரேட் எவ்வளோ போயிட்டுருக்கு, நம்ம ஹார்ட் ரேட் அதிகமாக வச்சிருந்தா அதிகமான கேலரிஸ் பர்ன் ஆகும். எவ்வளோ ஹார்ட் அதிகமாக பம்ப் ஆகுதோ அவ்வளோ கேலரிஸ் அதிகமாக பர்ன் ஆகும். ஸோ அது எல்லாமே இதில் ஈஸியாக நோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன்று வந்து ட்ரைனிங்.
ட்ரைனிங் மோட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், ஃபுட்பால் அண்ட் ஸ்விம்மிங். அண்ட் நான் சொன்ன மாதிரி இது IP68 சர்டிஃபைட். ஸோ இது வந்து ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். இதை வச்சுட்டு நீங்கள் ஸ்விம்மிங் கூட போகலாம். அண்ட் அதுலேயும் வந்து ஸ்விம்மிங்கோட இதையும் வந்து நீங்கள் இதில் மெஷர் பண்ணிக்கலாம், எவ்வளோ என்ன எதுன்னு மெஷர் பண்ணிக்க முடியும் இதில். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிபி மானிட்டர். இதில் வந்து பிபி மானிட்டர் பண்ண முடியும், உங்கள் பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்றதை மானிட்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஆக்சிஜன் லெவல் மானிட்டர். அண்ட் அதுக்கு அடுத்து ப்ரீத்திங் பேட்டர்ன். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குன்னா இது வந்து ப்ரீத் அண்ட் ப்ரீத் அவுட் மாதிரி ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்கும் போல இருக்குது, அந்த மாதிரி ஒன்று. அண்ட் அது இல்லாமல் யூ கேன் கண்ட்ரோல். இதில் வந்து ஸ்பீக்கர் கிடையாது, மைக் கிடையாது, ஸோ உங்களால் ஃபோன் பேச முடியாது. அதேமாதிரி இதில் என்ன பண்ணலான்னா உங்கள் மியூசிக் பிளேயர், உங்கள் ஃபோனில் இருக்கிற மியூசிக் பிளேயரை இதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும். சாங்ஸ் ப்ளே பண்ண முடியும், நெக்ஸ்ட் சாங்ஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபோன் வந்து அட்டன் பண்ண முடியாது, பட் டிக்ளைன் பண்ண முடியும். அண்ட் யார் ஃபோன் பண்ணுறாங்கன்றது இது தெரியும். பட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணும்னா உங்கள் ஃபோனும் உங்கள் ஸ்மார்ட் வாட்சும் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்கணும். மேக் ஷூர் யூ டூ தட். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இஸ் ஷட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா உங்கள் ஸ்மார்ட் வாட்சும் உங்கள் ஃபோனும் கனெக்ட் ஆகிருந்தால் நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து எங்கேயாவது வச்சுட்டு ஃபோட்டோவோ வீடியோ எடுக்கணும்னா இங்கே ஷட்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் வந்து ஃபோட்டோ வீடியோ இருக்கும். இதுக்கோட யூஸ் கேசஸ் என்னென்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக யூஸ் ஆகும். லெட்ஸே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அண்ட் ரொம்ப தூரமாக இருக்கேன் கேமராவில் வந்து, அண்ட் ஸோ ஐ எம் a one-man guy, ஸோ ஐ டோன்ட் ஹாவ் people helping me out in making the videos. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஆட்டோமேட்டிக்காக கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷட்டர் ப்ரெஸ் பண்ணுன்னா வீடியோ ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமர் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இதோட பிரைட்னஸ் ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். கிட்டத்தட்ட 5 ஸ்டைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் வாட்ச்லேயே சேவ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கும் மேலேயும் வேணும்னா கிட்டத்தட்ட 250 ஸ்டைல்ஸ் உங்கள் வாட்ச்லேருந்து உங்கள் ஆப்லேருந்து இதுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு 5 தான் வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் ரீசெட் அண்ட் பவர் ஆஃப், இந்த 2 ஆப்ஷன் தான் இதில் இருக்குது. எனக்கு இந்த வாட்ச் வந்து 2 நாள் முன்னாடி, லான்ச்சுக்கு 2 நாள் முன்னாடி தான் வந்துச்சு. ஸோ ஒரு 2 டேஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 5% தான் குறைஞ்சிருக்கும் பேட்டரி, அதுக்கு மேலே குறைஞ்சே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பேட்டரி நிற்குது. இதோட ஸ்டாண்ட் பை டைம் வந்து 60 hours அண்ட் ப்ளே டைம் வந்து 15 hours. ஸோ நீங்கள் பெரிய யூஸர் இல்லை, போட்டு நோண்டிகிட்டே இருக்க மாட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 நாள் 3 நாளாக தான் வந்துடும் இந்த வாட்சோட பேட்டரி ரேஞ்ச். அண்ட் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 hourலேருந்து 1 hour 10 minutesக்குள்ளே ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும் இந்த வாட்ச். அண்ட் அது இல்லாமல் இந்த வாட்சில் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல்லேருந்து எல்லா வெதர் ஃபோர்காஸ்ட்டையும் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாட்சுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன வெதர் நோட்டிஃபிகேஷன், என்ன வெதர் ஃபோர்காஸ்ட்ன்றதை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாட்ச்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி லெட்ஸே நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, யாராவது கால் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து சில டைமில் டெலிமார்க்கெட்டிங் காலாக கூட இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரையும் ஃபோன் எடுத்து பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் செனாவில் கனெக்ட் பண்ணிக்கலாம், பட் செனாலும் கால் தான், ரிங் தான் வரும். உங்களால் யார் அடிக்கிறான்னு பார்க்க முடியாது. ஸோ இன்கேஸ் இந்த வாட்ச் வந்து உங்கள் ஃபோன் கூட ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், யார் ஃபோன் பண்ணுறாங்க இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபோன் எடுக்க தேவையில்லை. உங்கள் வீட்டிலேருந்து யாரை ஃபோன் பண்ணுறாங்க, ஆஃபீஸ்லேருந்து யாரை ஃபோன் பண்ணுறாங்கன்னா உடனே நிப்பாட்டி சைடில் பேசிக்கலாம். இல்லை டெலிமார்க்கெட்டிங் கால்னா இதிலே உங்களால் டிக்ளைன் பண்ண முடியும். உங்களால் இதில் ஃபோன் பேச முடியாது, அட்டன் பண்ண முடியாது, பட் இதில் டிக்ளைன் பண்ண முடியும். ஸோ ஃபார் இந்த வாட்சோட யூசர் இன்டர்ஃபேஸும் சரி, எக்ஸ்பீரியன்ஸும் சரி, ஐ எம் வெல் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இந்த வாட்ச் வந்து இப்போது ப்ரீ ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு 4 days உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த வாட்சோட ப்ரைஸ் வந்து 4,500 rupees, தட் இஸ் 4,499. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேணா போய் பாருங்கள். உங்களோட ரிசர்ச் லிஸ்ட்டை சேர்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்க. எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அரௌண்ட் 4,500 rupees. திங்க் இட்ஸ் ரீசனபிள். அண்ட் டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங், நீங்கள் என்ன ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க, அது எவ்வளோ ப்ரைஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இப்போ உங்கள்கிட்ட ஸ்மார்ட் வாட்ச் இல்லைனா என்ன ஸ்மார்ட் வாட்ச் வாங்க போகிறீங்கன்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சில் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஸ்மார்ட் வாட்ச் வந்து சாம்சங் கியர், அண்ட் அதுக்கப்புறம் இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் ஐ எம் நாட் டிசப்பாயிண்டட், ரியலி குட். வித் தட் பீங் செட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ திஸ் லாங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் ஒரு ஹெல்மெட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் அண்டில் தென், டேக் கேர், பை பாய்.